ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம விகிதம் விகிதாச்சாரம் இந்த டாபிக் வந்து டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். பார்ட் 1 இப்போ பார்க்கலாம். 2:7 என்ற விகிதத்திற்கு சமமான விகிதம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா 2:7ன்னு வரணும். இதெல்லாம் கேன்சல் பண்ணனா நமக்கு இந்த கொஷினில் இருக்கிற 2:7 வரணும். இது ஏதாவது காமனாக கேன்சல் ஆகுங்களா? ஆகாது. இதுவும் ஆகாது. 6:14 ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடித்தா 3:7 தான் வரும். ஆனால் இங்கே 2:7 இருக்குது. அப்போ இது வந்து 2 6 7 21. அப்போ 2:7 வந்துருச்சு. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு சமமான விகிதம். ஓகேங்களா? இது 2019 கேட்டிருக்காங்க. நம்ம வந்து சிம்பிளான கொஸ்டின்லேருந்து ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் வரைக்கும் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இப்போ பார்ட் 1 பார்த்துட்ருக்கோம். அடுத்தது 2:7 இருபடி விகிதம் என்னவாக இருக்கும்? கொஷின் வந்து அதே கொஷின் தான், 2:7 தான். இதுவும் 2019 தான் கேட்டிருக்காங்க. 2:7 இருபடி விகிதம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, விகிதம்னா என்ன பண்ணணும்? 2:7னா 2/7ங்களா? அப்போது விகிதம்னா ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணணும். அதாவது இருபடி விகிதம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி எழுதணும். அப்போ 4/49. ஓகேங்களா? 7 49. அடுத்தது 1 பெருக்கல் என்ன இருக்குது? 61/64. இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதோட முப்படி மூலம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது குரூப் 4 2019 கேட்டிருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கலப்பு பின்னத்தை தகு பின்னமாக மாற்றணுங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இது பெருக்கணும். 64 × 1 64 தான். 64ஓட இன்னொரு 61 கூட்டணுமா நமக்கு என்ன கிடைக்கும்? 125ன்னு கிடைக்குங்களா? இப்போது இதை வந்து பெருக்கி இதோட கூட்டினோமா 125 வகுத்தல் இங்கே என்ன இருக்குது? 64ன்னு போடுவோம். இப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு முப்படி மூலம்னு கேட்டால் க்யூப் ரூட் எடுக்கணும். ஓகேங்களா? க்யூப் ரூட் எடுக்கணும். க்யூப் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் நமக்கு? 5ன்னு வருங்களா? 5 3 முறை பெருக்கினா தான் நமக்கு 125ன்னு வரும். 64க்கு க்யூப் ரூட் எடுத்தால் 4 நன்னாங்க 16 16 நாங்கள் 64 4 3 டைம் பெருக்கணுமா 64ன்னு கிடச்சிரும். அப்போ இதோட முப்படி மூலம்னு கேட்டால் க்யூப் ரூட் எடுக்கணும். இருபடி மூலம்னு கேட்டால் இருபடி விகிதம்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து குரூப் 4 2019 கேட்டிருக்காங்க. அடுத்தது 9:121 தலைகீழியின் விகிதம். தலைகீழின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ 2 அப்படின்னு ஒரு நம்பர் இருந்தால் அதோட தலைகீழி வந்து 1/2ன்னு எழுதுவோமா? அந்த மாதிரி இங்கே என்ன இருக்குது? 9:121. இதோட தலைகீழ் விகிதம்னா எப்படி எழுதுவோம்? 1/9 1/121ன்னு எழுதுவோமா? இப்போ இதோட தலைகீழியோட விகிதம் என்னன்னா 121:9ன்னு கிடைக்கும். எப்படின்னா இங்கே வகுத்தில் இருக்கிறது இந்த சைடு வந்துருங்களா? அதாவது 121 இங்கே மேலே போனால் 9. 2023 கேட்டிருக்காங்க. அடுத்தது 20 மைலுக்கும் 25 கிலோமீட்டருக்கும் ஆன தொலைவு விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இது தொலைவில் ஆன விகிதம். ஓகேங்களா? 20 மைலுக்கும் 25 கிலோமீட்டருக்குமான விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இது மைலில் இருக்குது, இது வந்து கிலோமீட்டரில் இருக்குது. ஏன்னா ரெண்டுத்தையுமே கிலோமீட்டருக்குள்ள ரெண்டுமே கிலோமீட்டர் அல்லது ரெண்டுமே மைலில் இருந்தால் தான் நம்ம விகிதம் கண்டுபிடிக்க முடியும். நம்ம மைலை வந்து இப்போ என்ன பண்ணலாம்? கிலோமீட்டருக்கு மாற்றலாம். அப்போ ஒரு மைல்னா 1.609 கிலோமீட்டர். ஓகேங்களா? அப்போ இங்கே எத்தனை மைல் இருக்குது? 20 மைல் இருக்குது. அப்போது 20 மைல்னா எத்தனை கிலோமீட்டர்? 20 பெருக்கல் 1.609ங்களா? அப்போ பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குன்னா 32.1869ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 20 மைலை இப்போ நான் 32.1869 கிலோமீட்டராக மாற்றியாச்சு. இப்போ இங்கே என்னது? 25 கிலோமீட்டருங்களா? அப்போ 20 மைல் 25 கிலோமீட்டர். இப்போ 20 மைலுக்கு பதிலாக நம்ம எத்தனை கிலோமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 32.1869 25 கிலோமீட்டர். ரெண்டுமே இப்போ கிலோமீட்டரில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ கிலோமீட்டரில் இருந்தால் ரெண்டையும் எப்படி எழுதலாம்? இப்போது 32:25ன்னு அப்ராக்சிமேட்டாக எழுதலாம்.
ஏன்னா இந்த 32.1 தான் இருக்குது. 5க்கு மேலே இருந்தால் தான் அடுத்து 33 நம்ம போட முடியும். 5க்கு குறைவாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், 32ன்னு ரவுண்டாக எடுத்துக்கலாம். இங்கே 25. 2023 கேட்டிருக்காங்க. அடுத்தது 6வது கொஸ்டின், 1:2:3 தலைகீழ் விகிதம் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும், நமக்கு தெரியும் தலைகீழ்னா 1/1 1/2 1/3 எழுதுவோமா. இப்போ என்ன பண்ணணும்னா கீழே பகுதியில் இருக்கிறதுக்கு எல்லாமே எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா, 1 2 3 எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 6ன்னு வருங்களா. இப்போ 3 2 6 எல்சிஎம் வந்து 6ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இங்கே எல்லாமே பகுதியில் 6ன்னு வரா மாதிரி நம்ம கொண்டு வரணும். இப்போ இங்கே என்ன பெருக்கணும், 6ஆல் பெருக்கினா தான் 6 வரும். அப்போ மேலேயும் 6ங்களா, இங்கே 3ஆல் பெருக்கினா 6ன்னு வருங்களா. அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கணும் 3. அடுத்தது கீழே 2ஆல் பெருக்கினா 6, மேலேயும் 2ஆலேயே பெருக்கணும், அப்போ 2. ஓகேங்களா, மேலே தொகுதியில் பெருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டோமா 6:3:2. இதுதான் வந்து இதோட தலைகீழ் விகிதம். 2017 கேட்டிருக்காங்க. அடுத்த சம்மு, எது பெரியதுன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கிற விகிதத்தில் எது பெருசுன்னு கேட்குறாங்க. பெருசுனா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் எடுத்துக்கலாமா. ஏ ஆப்ஷன் என்ன, 0.8/8. இது என்ன பண்ணலாம், நம்ம முழு நம்பராக மாற்றணுன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளிக்கிறதுனால 10ஆல் பெருக்கணுமா, மேலே 8 வந்துடும், கீழே 80ன்னு வந்துடுங்களா. அப்போ இது வகுத்தா என்ன கிடைக்குன்னா 0.1ன்னு வந்துடும். ஓகேங்களா. அடுத்தது இன்னொரு 2வது ஆப்ஷன் என்ன, 8/0.8. 8/0.8னா இங்கே என்ன வரும், நம்ம ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளிக்குது, அப்போ 10ஆல் பெருக்கணும், 10ஆல் பெருக்கினா முழு நம்பராக ஆக்கிக்கலாம். அப்போ 80/8ன்னு வந்துடும், 8 80. அடுத்தது 0.8 ஸ்கொயர், 8 8 64ங்களா. இப்போ 0.8 2 முறை பெருக்கணும், அப்போ 8 8 64. எத்தனை ஸ்தானம், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளிக்கிறதுனால 0.64ன்னு வந்துடும். அடுத்தது 0.8 இன்ட்டு பையுங்களா, 0.8 பெருக்கல் பையோட மதிப்பு நமக்கு என்ன தெரியும், பையினாவே 3.14ங்களா பையோட மதிப்பு. அது வந்து அதாவது பைனா 22/7, அதை அடித்தோமா நம்மளுக்கு என்னது 3.14ன்னு வரும். இது 2 பெருக்கணுமா நமக்கு என்ன கிடைக்குன்னா 2.512ன்னு வரும். இப்போ இதில் எது பெருசு, 10ங்கிறது தான் பெருசு. அப்போ பி ஆப்ஷன் தான் நமக்கு பெருசு. 2016 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்தது மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது தொகுதி எல்லாமே சமமாக இருக்குங்களா, நியூமரேட்டர் எல்லாமே சமமாக இருக்குது. ஏன்னா இங்கேயும் 15 15 15 15 இருக்குது. ஆனால் பகுதி எப்படி இருக்குது, வெவ்வேறையாக இருக்குங்களா. இந்த மாதிரி தொகுதி சமமாக இருந்து பகுதி வேறு மாதிரி இருந்தால் எது பெருசு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. அதாவது பகுதியில் எது சின்ன நம்பராக இருக்கோ அதுதான் வந்து பெரிய எண். ஓகேங்களா, பகுதியில் எது சின்னது, இந்த 17ங்கிறது தான் சின்னது. அப்போ 15/17ங்கிறது தான் பெரிய எண். புரியுதுங்களா. அதாவது மேலே நியூமரேட்டர் தொகுதியில் சமமாக நம்பர் இருந்து ஒரே நம்பராக இருக்கணும், 15ன்னு இருக்குங்களாங்க. ஸோ ஓகே. அடுத்தது பகுதியில் வந்து என்னவாக இருக்கணும்னா சின்ன நம்பர், மேலே தொகுதியில் சமமாக ஒரே நம்பர் இருந்துட்டு கீழே தொகுதியில் இருக்கிற சின்ன நம்பரு எதுவோ அதை எடுத்து போட்டால் நமக்கு பெரிய எண். ஓகேங்களா, 2018 கேட்டிருக்காங்க. அடுத்தது மிகப்பெரிய விகிதம் எதுன்னு கேட்குறாங்க. 5:7, 1:2, 3:5, 7:10. 2021 கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சம் பார்த்தோம். என்னென்னா இதில் வந்து அதாவது 1:2:3 அந்த விகிதம் வந்து கண்டினியூவாக கமா இல்லாமல் 1:2:3:4 அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம், தலைகீழாக எழுதிட்டு இதோட தலைகீழ் விகிதம் கேட்டிருந்தாங்க. தலைகீழாக எழுதி நம்ம எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் 6:3:2ன்னு போட்டோம். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க, பெரிய விகிதம் எதுன்னு கேட்குறாங்க. அது தலைகீழ் விகிதம், இது பெரிய விகிதம். பெரிய விகிதம் அதாவது இப்போ 5 ஃபஸ்ட்டு விகிதம் எடுத்துக்கலாங்களா, 5:7 5/7ன்னு எழுதலாம். விகிதம் பெரிய விகிதம் எதுனா நம்ம என்ன பண்ணணும், 100ஆல் பெருக்கி போடணும். ஓகேங்களா, இதெல்லாம் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 71.42ன்னு கிடைக்கும். அடுத்தது 1/2
அடுத்தது 100ஆல் பெருக்கிட்டால் என்ன கிடைக்கும் 50. ஓகேங்களா. அடுத்தது 3/5ங்களா, இதை 100ஆல் பெருக்கணும். 2×5 10, 60ன்னு வந்துருங்களா. அடுத்தது 7/10 பெருக்கல் 100ங்களா, அப்போ 70%. இது எல்லாமே வந்து நமக்கு சதவீதம், ஏன்னா 100ஆல் பெருக்கிட்டாவே அது சதவீதம். சதவீதத்துக்கு மாற்றிட்டு நம்ம இதில் எது பெருசோ அந்த விகிதம் தான் பெரிய விகிதம்னு சொல்லணும். இப்போ 5/7ங்கிறது தான் பெருசு, ஏன்னா இதுதான் 71.42 இருக்குது. மீதி எல்லாமே இது 70, 50, 60 தான் இருக்குது. அப்போ இந்த 5:7ங்கிற விகிதம் தான் பெரிய விகிதம். ஓகேங்களா. 2021 கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், 16/24 என்பது அதாவது இதுக்கு எது சமமான விகிதம் அல்ல. ஓகேங்களா. சமான விகிதம் அல்ல அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இது 2022 2 முறை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. சமான விகிதம்னாவே என்ன நமக்கு தெரியும், ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம். 2 8 16, இது 3 8 24ங்களா, அப்போ 2/3ன்னு வருது. இதோட கொடுத்துக்கிற கேள்வியோட விகிதம் நம்ம கேன்சல் பண்ணோமா 2/3ன்னு வருது. அப்போ இங்கே ஆப்ஷன்லேயும் செக் பண்ணோம், 2/3ன்னு எது வரலையோ அதுதான் சமான விகிதம் அல்ல. ஓகேங்களா. இப்போ இதை அடித்தா 2 6 3 9, அப்போ 2/3ன்னு வந்துருச்சு. 6ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தா 2 6 12 3 6 18, 2/3ன்னு வந்துருச்சிங்களா. இங்கே 2×5 10, 3×5 15, 2/3ன்னு வந்துருச்சு. அப்போ இது வந்து என்னவாக இருக்கும், 5 20, 7 28, 5/7ன்னு வருது. அப்போ இதுதான் வந்து சமான விகிதம் அல்ல. இதுக்கு சமான விகிதம்னா இதுக்கு சமமாக எது இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. இதில் எல்லாமே 2/3ன்னு வருது, இது மட்டும்தான் 5/7ன்னு வருது. இப்போ சமான விகிதம் வந்து இந்த மாதிரி அடுக்கில் கேட்டு இதற்கு சமான விகிதம் என்னான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. சமான விகிதம்னா இங்கே 4/3.5 2/5ன்னு இருக்குங்களா. 4/3.5. ஓகேங்களா. அடுத்தது 2/5. இது எப்படி எழுதலாம், நம்ம 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாங்களா, 3.5 அடுக்கில். இங்கே 2/5. இப்போ இதை எப்படி எழுதலாம், அதாவது அடுக்கில் 2 பெருக்கிக்கலாங்களா, அப்போ 7ன்னு வந்துருங்களா. 3.5யும் 2யும் பெருக்குனா 7. இங்கே 2/5ன்னு இருக்குது. இது எப்படி எழுதலாம்னா 2/7 2/5 × 2/2ன்னு எழுதலாம். அதாவது அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கை கூட்டிக்கணும். அப்போ 2/7ன்னு வந்துருங்களா. அடுத்தது 2/5. 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 2 ஸ்கொயர் 1ன்னு மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போ 4:1ங்கிறது தான் இதோட சமான விகிதம். இது குரூப் 4 2022 கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், 0.02 மற்றும் 0.32ஓட சராசரி விகிதம் காண்க. சராசரி விகிதம்னா என்ன பண்ணணும்னா √AB. ஓகேங்களா. 2 நம்பரையும் பெருக்கி ரூட் எடுத்தோமா அது சராசரி விகிதம். இப்போ A வந்து 0.02 பெருக்கல் B வந்து 0.32ங்களா. 2 பெருக்குனா என்ன வரும், 2 2 4 3 2 6. இது பெருக்குனா 32 × 2 64ன்னு வரும். புள்ளிக்கு அடுத்து எத்தனை 0 இருக்குது, அதாவது புள்ளிக்கு அடுத்தது இங்கே 2 ஸ்தானம், இங்கே 2 ஸ்தானம், 4 ஸ்தானம் வரணும். அப்போ நம்ம புள்ளிக்கு அடுத்து 1 2 3 4 ஸ்தானம் தள்ளி தான் நம்ம புள்ளி வைக்கணும். ஓகேங்களா. இது வந்து இதுக்கு வந்து நம்ம ரூட் எடுத்தோம்னா என்ன வரும், 8 8 64ன்னு வந்துருங்களா. 8 8 64, 4 ஸ்தானம் இருந்தால் அதில் பாதி எத்தனை 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரா மாதிரி நம்ம வந்து புள்ளி வைக்கணும். ஓகேங்களா. அப்போ 0.08ன்னு வரணும். அதாவது ஸ்கொயர் ரூட்டுனாவே என்ன பண்ணணும், 4னா அதில் பாதி 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 8 8 64, இன்னொரு 0 சேர்த்து புள்ளி வச்சுக்கணும். இதுதான் வந்து விடை. இது 2018 கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், 7:5 மற்றும் x:25 விகிதம் சமம் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இப்போ சமான விகிதம் வந்து எப்படி எழுதலாம்னா C:D. சமான விகிதம்னா ADயையும் AD ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், BCயாக இருந்தால் அது வந்து சமான விகிதமாக இருக்கும். ஓகேங்களா. ஏயையும் டியையும் பெருக்கி எதுக்கு சமப்படுத்தணும், அந்த பியையும் சியையும் பெருக்கிறதுக்கு சமப்படுத்தணும். இப்போ ஏடி இங்கே என்ன இருக்குது நமக்கு 7:5, அடுத்தது x:25ன்னு இருக்குங்களா. இப்போ என்ன பண்ணணும், 7 × 25 வந்து எதுக்கு சமம், இந்த 2ஐயும் பெருக்கிறதுக்கு சமங்களா, 5 × x.
அடுத்தது நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், இந்த 5 இங்கே வந்தால் வகுத்தல் வந்துடும். 5 25, அப்போ IL 35ங்கிறது தான் எக்ஸோட மதிப்பு. ஓகேங்களா. இதோட சமான விகிதம் ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்லிட்டா, சமான விதிக்கு ஃபார்முலா என்னன்னா, ஏவையும் ஃபஸ்ட்டு உறுப்பையும் லாஸ்ட் உறுப்பையும் பெருக்கி எதுக்கு சமப்படுத்தணும், 2க்கும் 3க்கும் பெருக்கி சமப்படுத்தணும். அவ்வளோதான். இது வந்து 2022 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, 2019 ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், 1000:10 ஈக்குவல் டு என்னவா இருக்குது, x:1/1000 எனில் எக்ஸோட மதிப்பு என்னான்னு கேட்குறாங்க. 2021 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். நமக்கு தெரியும் என்னது, ஃபஸ்ட்டு வேல்யூ பெருக்கல் லாஸ்ட்டு வேல்யூ, ஃபஸ்ட்டு பெருக்கல் லாஸ்ட்டு ஈக்குவல் டு என்னது, இது ரெண்டுங்களா, 10x. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே 1 மட்டும்தான் இருக்கும். அப்போது நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போ பெருக்கல்ல இருக்கிற 10 இங்கே வரும்போது வகுத்தலாக மாறிடும். அப்போ எக்ஸோட மதிப்பு 1/10. இதுதான் வந்து விடை. அடுத்த கொஸ்டின், எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு 3 நம்பர் கொடுத்துட்டு ஒரு எக்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, 2 நம்பர் கொடுத்துட்டு 2 இடத்துல எக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2018 கேட்டிருக்காங்க. நமக்கு எந்த மாதிரி கொடுத்தாலும் நமக்கு ஃபார்முலா தெரியும், ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பெருக்கணுமா, ஈக்குவல் டு என்ன பண்ணணும், 2ஆவதையும் 3ஆவதையும் பெருக்கணும். எக்ஸையும் பெருக்கணும், x². இது வந்து 32 64ங்களா, x² மதிப்பு 64. நமக்கு எக்ஸோட மதிப்பு வேணும்னா என்ன பண்ணணும், 64 ரூட் எடுக்கணும். அப்போ எக்ஸோட மதிப்பு 8. ஓகேங்களா, அங்கே எக்ஸோட மதிப்பு 8ன்னு வரும். அடுத்த கொஸ்டின், 1/5 1/x, அப்புறம் விகிதம் என்னது, 1/x 1 + 1.25 எனில் எக்ஸோட மதிப்பு என்னான்னு கேட்குறாங்க. 2019 கேட்டிருக்காங்க. நம்ம எப்படி கொடுத்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பெருக்கல் லாஸ்ட்டு. ஓகேங்களா, ஈக்குவல் டு என்ன பண்ணணும், 2ஆவதையும் 3ஆவதையும் பெருக்கணும். 2 பெருக்கணும் என்ன கிடைக்கும், 625ன்னு வருங்களா. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அடுத்தது இங்கே 1/x² வரும். நம்ம என்ன பண்ணணும், தலைகீழாக மாற்றிக்கணும். ஏன்னா எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். நம்ம தலைகீழாக மாற்றிக்கிட்டா 6.25 ஈக்குவல் டு x² வந்துருங்களா. இதை அப்படியே தலைகீழாக மாற்றும் போது அடுத்தது நம்ம x² மதிப்பு இருக்குது 6.25. இதை முழு எண்ணா மாற்றணுன்னு என்ன பண்ணலாம், புள்ளிக்கு அடுத்து 2 ஸ்தானங்கிறதுனால 100ஆல் வகுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ எக்ஸோட மதிப்பு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், எக்ஸோட மதிப்பு வேணும்னா இதை ரூட் எடுக்கணும். 625 வகுத்தல் 100 என்ன வரும், ரூட் எடுத்தோமா 625க்கு 25ன்னு வந்துருங்களா, 100க்கு வந்து 10ன்னு வரும். ஓகேங்களா. அப்போ 5 25 2 5 10. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னா 5/2ன்னு வரும். அடுத்தது 17வது கொஸ்டின், எக்ஸின் அடுக்கு 3/2. ஓகேங்களா, ஈஸ்ட்டு 9 ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துக்கிறாங்க, 16 √x எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. ஓகேங்களா. இப்போ எக்ஸின் மதிப்பு என்னென்னா நம்ம என்ன பண்ணணும், எப்பயும் போல் ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட்டு நம்பரையும் பெருக்கிக்கணும். இந்த √x எப்படி எழுதலாம், எக்ஸின் அடுக்கு 1/2ன்னு எழுதலாமா, ஈக்குவல் டு 9 பெருக்கல் 16ன்னு எழுதலாம். இது வந்து எப்படி எழுதலாம், இது ரெண்டும் அடிமான சமமாக இருந்தால் அடுக்க கூட்டிக்கணுங்களா. அப்போ 4 3 1 4 4/2. இப்போ இது 2 பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 144ன்னு வருங்களா. அடுத்தது 2 4. ஓகேங்களா, x² 144. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, 12. ஓகேங்களா, என்ன 12 ± 12ன்னு வரும். இது 2018 கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், y:36 ஈக்குவல் டு 2:x ஈக்குவல் டு என்னது 8:12 எனில் xyயோட மதிப்பு காண்க. இது 2021 கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். முதல்ல இந்த 3 விகிதங்களும் சமம்னு கொடுத்துருக்காங்களா, அதில் ஏதாவது 2 விகிதம் எடுத்துகிட்டு நம்ம எக்ஸு ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் 2 எடுத்துக்கிட்டோமா எக்ஸும் தெரியாது ஒய்யும் தெரியாது, அதனால் இது 2 எடுத்துக்கலாம். ஓகேங்களா. 2:x ஈக்குவல் டு x:12ங்களா. நமக்கு தெரியும் 12 2 24. இது 2 பெருக்கணுமா 8x. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, 3 8 24ங்களா. அப்போ எக்ஸ் வந்து 3. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 நீங்கள் பிரதியிட்டு அடுத்தது ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அப்போ y:36 ஈக்குவல் டு என்னது 2:8
எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு பிரதியிடணும். இப்போ இது ரெண்டையும் பெருக்கணுமா 3y, இது ரெண்டையும் பெருக்கணுங்களா. அடுத்தது இது ரெண்டையும் பெருக்கணுங்களா 36 பெருக்கல் 2. இப்போ ஒய்யோட மதிப்பு தான் வேணும். அப்போ என்ன பண்ணணும் 36 பெருக்கல் 2 வகுத்தல் 3ங்களா. 1 3 3 2 6. அப்போ 2 12 24. ஒய்யோட மதிப்பு 24, எக்ஸோட மதிப்பு 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு எக்ஸ்ஒய்யோட மதிப்பு தான் கேட்குறாங்க. என்னோடய வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது 19வது சம்மு. 6, 14, 18, 38 என்ற ஒவ்வொரு எண்களுடனும் எந்த எண்ணை கூட்டினால் ஒரே விகிதாச்சாரம் கிடைக்கும். ஓகேங்களா. எந்த எண்ணை கூட்டினா இந்த நம்பரோட அதோட விகிதம் வந்து சமமாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த நம்பர் என்ன நமக்கு தெரியாது. ஓகேங்களா. இப்போ 6ங்கிற எண்ணோட ஒரு நம்பரை கூட்டணும். ஓகேங்களா. எந்த எண்ணை கூட்டணும், அந்த எண் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது என்னது 14 + எக்ஸு. ஓகேங்களா. அடுத்தது 18 + எக்ஸு விகிதம் 38 + எக்ஸு. இந்த எண்களோட ஏதோ ஒரு எண்ணை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குதாம், இதோட விகிதங்கள் சமமாக இருக்குமா. இப்போ அந்த எண் என்னன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு, அதாவது செகண்டும் தேர்டையும் பெருக்கிக்கணுங்களா. 6 + எக்ஸு, அடுத்தது என்னது 38 + எக்ஸுங்களா, ஈக்குவல் டு என்ன வரும் 14 + எக்ஸு, அடுத்தது 18 + எக்ஸுங்களா. இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பர் போட்டால் நமக்கு ரெண்டும் சமமாக இருக்கணும். ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 சி வந்து 3, டி வந்து 4 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆப்ஷனில் ஏதாவது 2 எடுத்து போட்டு பார்க்கலாங்களா. 2 எடுத்து போட்டால் இங்கே என்ன வரும் 8ங்களா, 8 வரும். ஓகேங்களா. 6 + 2 8ன்னு வரும். இங்கே 38 + 2 40ன்னு வரும். அப்போ 40 × 8 8 32 320ங்களா. அப்போ இங்கேயும் வந்து 2ன்னு போட்டால் 14 + 2 16. இங்கே 18 + 2 20, 16 2 32 320. ரெண்டு பக்கமும் 320 320 வந்துருச்சிங்களா. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டானது. 2ன்னு எக்ஸோட மதிப்பு 2ஆக இருக்கும். 2018 கேட்டிருக்காங்க. அடுத்தது ஒரு பள்ளியில் 800 மாணவர்களும் 25 ஆசிரியர்களும் உள்ளனர். ஓகேங்களா. மாணவர்களோட எண்ணிக்கை 960ஆகவும் ஆனால் மாணவ ஆசிரியர் விகிதம் மாறாமல் இருக்க இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். ஓகேங்களா. இப்போ வந்து பள்ளியில் 800 மாணவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை ஆசிரியர்கள் 25 ஆசிரியர்கள் இருக்காங்க. இது 2 விகிதமும் மாறாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 960 மாணவர்கள் இருக்காங்க, 800 மாணவர்களுக்கு 25 ஆசிரியர்கள். அப்போ 960 மாணவர்களுக்கு இங்கே எத்தனை ஆசிரியர்கள் இருப்பாங்க, அதுதான் வந்து எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் இது ரெண்டையும் பெருக்கிக்கணுங்களா. 800 பெருக்கல் எக்ஸு 25 பெருக்கல் 960. அதுக்கடுத்து எக்ஸோட மதிப்பு தான் நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணணும் 25 பெருக்கல் 960 வகுத்தல் 800ன்னு வந்துருங்களா. இது கேன்சல் பண்ணணும். அடுத்தது 1 8 2 8 16ன்னு வந்துடும். 25யும் 12யும் பெருக்கணும். ஓகேங்களா. இங்கே என்ன இருக்கும் 1 10ன்னு இருக்குங்களா, அங்கே ஒரு 0 இருக்குல்ல, 10 இருக்குது, இங்கே 12ன்னு இருக்குது. அடுத்தது 5 25 2 5 10, 1 2 6 2 12, 6 5 30. அப்போ இன்னும் 30 ஆசிரியர்கள் இருக்கணும். ஆனால் அந்த விகிதம் மாறாமல் இருக்க இன்னும் எத்தனை ஆசிரியர்கள். அப்போ 960 மாணவர்களுக்கு 30 ஆசிரியர்கள் இருக்கணும். ஆனால் நம்ம கேட்டது இந்த 25 ஆசிரியர்களில் இருந்து இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் சேர்த்தணும் அப்படி சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த 30லேருந்து 25 ஆசிரியர்களை மைனஸ் பண்ணுனா நமக்கு இன்னும் மேலும் 5 ஆசிரியர்களை சேர்த்துனா அவங்களுக்கு விகிதம் மாறாமல் இருக்கும். ஓகேங்களா.
இங்கே எத்தனை ஆசிரியர்கள்னு கேட்கல, மேலும் இன்னும் எத்தனை ஆசிரியர்களை சேர்த்தணும். இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும்னா நமக்கு மொத்தம் 30. இன்னும்னா இந்த 25ஓட இன்னொரு 5 கூட்டணுங்களா, அப்போ 5 ஆசிரியர்கள். இது வந்து 2017 கேட்ட கொஸ்டின். சாரி, 2007ன்னு எழுதியிருக்கேன். 2017 கேட்ட கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின் 21. A/Bயோட மதிப்பு 4:6, B/Cயோட மதிப்பு 18:5 எனில் A/B/Cயின் விகிதம் காண்க. ஓகேங்களா, இது 2016, 18, 22 3 வருஷம் இந்த ஒரே நம்பரே ரிப்பீட் ஆகி கேட்டிருக்காங்க. இப்போ A/B/C கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, A/B/C கண்டுபிடிக்கணும். A/Bயோட மதிப்பு என்ன, 4, 6ங்களா. அந்த A/Bக்கு பதிலாக இந்த மதிப்பெல்லாம் பிரதியிட்டுக்கணும். அடுத்தது B/C வந்து என்னது, பியோட மதிப்பு 18, C வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்களா. இந்த இடம் இங்கெல்லாம் காலியாக இருக்குது இல்லைங்களா, அங்கே என்ன பண்ணணும், நம்ம இந்த இதுக்கு பக்கத்தால் என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பரே எடுத்து போட்டுக்கணும். ஓகேங்களா, 6. இங்கே என்ன போடணும், இங்கே பக்கத்தால் என்ன நம்பர் இருக்குதோ அதையே எடுத்து போட்டுக்கணும், 18. ஓகேங்களா, இப்போ வந்து இப்போ அப்படியே பெருக்கி போடணும். இந்த ரெண்டையும் பெருக்குனா 6, 5, 30. இது ரெண்டையும் பெருக்குனா என்ன கிடைக்கும், 6, 8, 48, மீதி 4, ஒரு 6, 4, 10. ஓகேங்களா, அடுத்தது இது ரெண்டையும் பெருக்கணுமா, 4, 32, மீதி 3, 4, 3, 7. ஓகேங்களா, இப்போ வந்து 72:108:30ன்னு வந்துருச்சுங்களா. இதை 3ஆல் வகுத்து என்ன கிடைக்கும், 2, 6ன்னு வந்துடும். அடுத்தது 1 இருக்குங்களா, 4, 12. அடுத்தது இது 3ஆல் வகுத்தமா, 3, 9, 6, 18ன்னு வந்துடும், 5, 30ன்னு வந்துடும். அடுத்தது 2ஆல் வகுக்கணும். 2ஆல் கேன்சல் பண்ணோமா என்ன கிடைக்கும், 12, 2, 24, 2, 18, 2, 36, I2, 10. ஓகேங்களா, இதுதான் இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. A/B/Cயோட மதிப்பு வந்து 12:18:5. அடுத்தது A/Bயோட மதிப்பு 2:3, B/C கொடுத்துருக்காங்க. அப்படின்னா A/B/C கேட்கல, நமக்கு C/Aவோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. 2018, 2023 2 வருஷம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பார்க்கலாங்களா, எப்பயும் போலியே தான் நம்ம A/B/C கண்டுபிடிக்கணும். A/Bயோட மதிப்பு 2:3ங்களா. அடுத்தது BC வந்து 4:5. இங்கே என்ன போடணும்னு சொல்லியிருக்கோம், அந்த பக்கத்தால் என்ன நம்பர் இருக்குதோ அதை போட்டுக்கணும். இங்கே 4. அடுத்தது இது ரெண்டையும் பெருக்குனா 5, 15, இங்கே 4, 12, இங்கே 2, 8. ஓகேங்களா, அப்போ 8:12:15ன்னு இருக்குது. நமக்கு கேட்டிருக்கிறது கொஸ்டினில் என்னென்னா C/A தான் கேட்டிருக்காங்க. அப்போ சியோட மதிப்பு என்ன, 15, Aவோட மதிப்பு 8. ஓகேங்களா, அப்போ 15:8ங்கிறது தான் இதோட விடை. அடுத்த கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2A = 3B = 4C எனில் A/B/Cயோட மதிப்பு என்னான்னு கேட்குறாங்க. 2A 3B 4C இதெல்லாம் ஈக்குவலில் கொடுத்துட்டாங்க, நமக்கு விகிதத்தில் கொடுக்கல. இது முதல்ல விகிதமாக நம்ம ஃபஸ்ட்டு மாற்றணும். ஓகேங்களா, ABயோட மதிப்பெல்லாம் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 2A = 3B எடுத்துக்கலாங்களா. 2A = 3B. இப்போ நம்பர்ஸ் ஒரு பக்கமும் லெட்டர்ஸ் ஒரு பக்கமும் எடுத்துகிட்டு போயிடணும். இப்போ இங்கே A இருக்குங்களா, A, இந்த B இங்கே வந்துட்டால் வகுத்தலில் மாறிடும். இங்கே ஒரு 3 இருக்குது, இந்த பெருக்கலுக்கு 2 வந்தால் வகுத்தலில் மாறிடுங்களா. அப்போ Aவோட மதிப்பு 3, Bயோட மதிப்பு 2. ஓகேங்களா, அடுத்து இது ரெண்டையும் எடுத்துக்கலாமா. 3B = 4C. ஓகேங்களா, அப்போ லெட்டர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாமா. இங்கே 4/3ன்னு இருக்கும். இங்கே என்ன இருக்குது, Bயோட மதிப்பு 4, Cயோட மதிப்பு 3ன்னு இருக்குங்களா. இப்போ வந்து நம்ம எப்பயும் போல் என்ன கண்டுபிடிக்கணும், A/B/C கண்டுபிடிக்கணும். ABயோட மதிப்பு என்ன, 3:2. இங்கே BCயோட மதிப்பு 4:3. இங்கே பக்கத்தால் இருக்கிற 2 போட்டுக்கணும், இங்கே பக்கத்தால் இருக்கிற 4 போட்டுக்கணும். 2 பேருக்குன்னா 6, 4, 2, 8, 3, 12. அப்போ 12:8:6ன்னு வருங்களா. இதெல்லாமே 2ஆல் காமனாக வகுப்படும். அப்போ 6, 4, 3. ஓகேங்களா, 6:4:3ங்கிறது தான் இதோட மதிப்பு. நமக்கு ABயோட மதிப்பு டைரெக்டாக கொடுக்கலனாலும் நம்ம 2 மதிப்பு எடுத்து அதை ABயோட மதிப்பை கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்த கொஸ்டின்
ஏ பை பியோட மதிப்பு பி பை சியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. A/B/C இது 2021 கேட்டிருக்காங்க. இப்படி கொடுத்தாலும் ரொம்ப சிம்பிள் தான். ஏவோட மதிப்பு என்ன 3, பியோட மதிப்பு 5. அப்போ A/B/Cன்னா என்னது, ஏவுக்கு 3, பிக்கு 5. அடுத்தது பியோட மதிப்பு 4, சியோட மதிப்பு 7. இங்கே என்ன பண்ணணும், 5, இங்கே 4 வரும். ஓகேங்களா. IL 35, 9 20, இங்கே 3 12. இதுதான் வந்து A/B/Cயோட மதிப்பு. அடுத்த கொஸ்டின்னு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 1/x 1/y 1/z அதோட மதிப்பு 2:3:5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ XYZோட மதிப்பு என்னான்னு கேட்குறாங்க. 2018 கேட்டிருக்காங்க. அப்போ XYZோட மதிப்பு என்ன, இது என்ன பண்ணணும், தலைகீழ எழுதலாங்களா. தலைகீழ எழுதிட்டா எக்ஸு ஒய்யு இசட்டுன்னு மாறிக்கிங்களா. இது அப்போ இதையும் தலைகீழ எழுதணும். அப்போ தலைகீழ எழுதுனா 1/2 1/3 1/5ன்னு மாறிக்கும். ஓகேங்களா. இது எல்லாத்தையும் தலைகீழாக எழுதிக்கணும். இப்போ XYZோட மதிப்பு கிடச்சிருச்சு நமக்கு. இது ஆன்சர் கொடுக்கல. நம்ம கீழே வந்து என்னது பின்னத்தில் இருக்குங்களா. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 2 3 5க்கு எல்சிஎம் எடுக்கணுங்களா. எல்சிஎம் எடுத்தால் 6 5 30ன்னு வந்துடும். ஓகேங்களா. அப்போ 30 பெருக்கல் என்ன பண்ணணும், 12ங்களா. 2 அடுத்தது 30 பெருக்கல் 1/3. அடுத்தது 30 பெருக்கல் 1/5. இங்கே என்ன வரும், 5 2 30ங்களா. 15, இங்கே 10. அடுத்தது இங்கே 6 5 30. 6. எக்ஸு ஒய் இசட்டோட மதிப்பு 15:10:6. அடுத்தது இப்போ டி வரைக்கும் விகிதம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. முன்னே ஏபிசி வரைக்கும் பார்த்தோம். இப்போ டி வரைக்கும். இப்போ ஏபிசிடி ஏபியோட மதிப்பு 2:3ங்களா. அடுத்தது பிசினா 4:5, சிடினா 6:7. ஓகேங்களா. இது பக்கத்தால் என்ன போடணும், முன்னாடி என்ன நம்பர் இருக்குதோ அதை போட்டுக்கணுமா. அடுத்தது இது பக்கத்தால் என்ன போடணும், இங்கே என்ன போடணும், இங்கே 4ன்னு இருக்குது, அந்த 4 போட்டுக்கணும். இங்கே வந்து என்ன போடணும், இங்கே 5, இங்கே 6 6. ஓகேங்களா. அடுத்தது இது எல்லாத்தையும் பெருக்குனா 15 5 105. அடுத்தது இது பெருக்குனா 90ன்னு வந்துடும். அடுத்தது இங்கே 3 12 6 12 72ன்னு வந்துடும். இங்கே 4 2 8 8 48. ஓகேங்களா. இது எல்லாமே 3ஆல் காமனாக வகுப்படும். வகுப்பட்ட என்ன வரும், 1 3 3 6 18. இங்கே 2 6 4 12 3 9 9 5 15. 16:24:30:35 அப்படிங்கிறது தான் இதோட விடை. A/B/C/Dயோட மதிப்பு 2018 கேட்டிருக்காங்க. A/B/B = B/C எனில் A/4 மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸி தான். இது வந்து எப்படி எழுதலாம், A/Bனா A/Bன்னு எழுதலாங்களா. B/C B/Cன்னு எழுதலாம். இங்கே வந்து வந்துருச்சுன்னா என்ன வரும், ஏசின்னு வந்துருங்களா. இங்கே B/B B². இப்போ B²ஓட மதிப்பு ஏசின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, A/4 வகுத்தல் B/4 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த A/4 வந்து நான் A².A²ன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா. A/4 A² × A²ன்னு எழுதலாங்களா. இந்த B/4 வந்து எப்படி எழுதலாம், B²² எழுதலாங்களா. அப்போது என்ன கிடைக்கும் நமக்கு, இங்கே போகலாம், A².A² பெருக்கல் அதை வகுத்தல் B²ஓட மதிப்பு என்ன, ஏசி. ஓகேங்களா. அப்போ AC² வந்துருங்களா. அடுத்தது A²னா இங்கே என்ன வரும், உள்ளே பெருக்கிட்டோமா A² × C² வந்துருங்களா. அப்போ ஒரு A², இங்கே ஒரு A² கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா. அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, A² வகுத்தல் C² மட்டும் இருக்கும். அப்போ A/4 B/4ஓட விகிதம் என்னென்னா A² C². ஓகேங்களா. 2021 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். சரி, 22. அடுத்த கொஸ்டின்,
a/3 = b/c = c/7 எனில் a+b+c வகுத்தல் cயின் மதிப்பு காண்க. இப்போ a/3னா ஏவோட மதிப்பு 3, b/4னா பியோட மதிப்பு 4, c/7னா சியோட மதிப்பு 7. ஓகேங்களா? இப்போ இந்த a+b+c இதோட மதிப்பில் கொண்டு போய் இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இது வந்து எப்படி எழுதலாம்? a+b+c வகுத்தல் cங்களா? ஏவோட மதிப்பு 3, 4, சியோட மதிப்பு 7 வகுத்தல் 7. இங்கே என்ன இருக்குது? 4 3 7, 7 7 14ங்களா? 14 வகுத்தல் 7 என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடச்சிருங்களா? 2 7 14ன்ட்டு. இப்போ இது வகுத்தமாக 2 ஆன்சர். இது வந்து 2017லேயே ஒரு 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. குரூப் 4 அதில் 1, அடுத்து 2016லேயும் கேட்டிருக்காங்க. ஏவோட மதிப்பு 3 × 1/2, பி வந்து 5 × 3/4, சிடி எல்லாத்தோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஏபி/சிடியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஏ வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 3 × 1/2ன்னு இருக்குதுங்களா? கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை எப்படி மாற்றணும்? 3 2 6 1 7/2ன்னு மாற்றணும். அடுத்தது பியோட மதிப்பு 5 3/4, ஐனா 20 23/4ங்களா? அப்போ சியோட மதிப்பு 4 3/5, ஐனா 20 20 3 23/5. அடுத்தது டியோட மதிப்பு வந்து 4 3/8ங்களா? 24 3 27/8. இப்போ ஏபிசிடியோட மதிப்புலாம் இருக்குது. நம்ம கேட்டுக்கிறது ஏபி/சிடியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஏவோட மதிப்பு 7/2, பியோட மதிப்பு 23/4 வகுத்தல் சியோட மதிப்பு 23/5, டியோட மதிப்பு 27 என்ன வரும்? 8ன்னு வரும். சாரி, இங்கே என்ன வரும்? 8னா 32, 32 3 35 தானே வரும். 27ன்னு போட்டேன், 35/8ன்னு வரும். இங்கே என்ன வரும்? 35/8ன்னு வரும். ஓகேங்களா? 7/2 23/4, அடுத்தது 23/5 35/8ன்னு வரும். இப்போ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 7/2 23/4. இந்த வகுத்தல் வந்து பெருக்கலாக மாற்றணுன்னா கீழே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும்? தலைகீழ எழுதிக்கணுங்களா? 5/23 8/35ன்னு மாறிக்கும். ஓகேங்களா? இதில் என்னென்ன கேன்சல் ஆகுன்னு பார்க்கலாங்களா? 23 கேன்சல் ஆகுது. 1 7 5 35, இந்த 5 5 கேன்சல் ஆயிரும். இங்கே 1 4 4 2 8, இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ எல்லாமே கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது? ஏபி/சிடியோட மதிப்பு 1ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா? 2022ல் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்ட் 1 விகிதம் விகிதாச்சாரம் அந்த டாப்பிக்கில் பார்ட் 1 முடிஞ்சாச்சு. அடுத்தது பார்ட் 2 பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.